நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் ஒரு காட்டாற்று வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளப்பெருக்கானது சற்றும் குறையாத நிலையில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான 4வது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி மற்றும் பிச்சருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து ஆர்ப்பரித்து ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டது. இந்த தடையானது தற்போதும் நீடித்து வருகிறது. அந்த வகையில் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராகாத நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் சற்றும் குறையாத நிலையில் 4வது நாளாக தடையானது நீடிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிக்கு வந்த வண்ணம் உள்ளதன் காரணமாக காவல்துறையினரும் பேரிகார்டுகள் அமைத்து தடுப்பு பணிகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் பணிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அருவிகளில் குளிக்க முடியாதது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளதன் காரணமாக அருவிக்கரையோரம் நின்று குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்து சென்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது குற்றால அருவிகளில் 4வது நாளாக தடையானது நீடிக்கப்பட்டு வருகிறது. இன்று மழை அளவு கொஞ்சம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் தற்போது குற்றால அருவிகளில் தண்ணீர் வரது குறையும் பட்சத்தில் குளிப்பதற்கான அனுமதியானது வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதுதான்.